வணக்கம் நண்பர்களே, சன் அகாடமி ஃபார் டிஎன்பிஎஸ்சி சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் தேர்வில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பகுதியில் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் 40 கேள்விகள் கேட்கிறார்கள். இந்த பகுதியில் நம்ம ஏற்கனவே அனாலஜி டாப்பிக்கையும் டைஸ் டாப்பிக்கையும் முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம இரண்டாவது டாப்பிக்கான கிளாசிஃபிகேஷன், அதாவது கிளாசிஃபிகேஷன் என்ன, எக்ஸாமில் எப்படி கேள்வி கேட்பாங்க, தமிழ்நாட்டில் நடந்த பல்வேறு அரசு தேர்வுகளில் இந்த கிளாசிஃபிகேஷன் பகுதியில் கேள்வி எப்படி கேட்டிருக்காங்கன்னு நம்ம அசல் வினாத்தல் ஆதாரத்தோடு நம்ம பார்க்க போகிறோம். கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா வகைப்படுத்துதல் என்று பொருள். அதாவது இதை ஆட் ஒன் அவுட் அல்லது ஆட் மேன் அவுட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பொருந்தாது தேர்ந்தெடுக்கிறது. எக்ஸாமில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட குழுவை கொடுத்து அதில் பொருந்தாதே தேர்ந்தெடு அப்படி தான் கேட்பாங்க. அதனால தான் இதை ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. வகைப்படுத்துதல் அப்படின்னா நண்பர்களே, உதாரணத்திற்கு காய்கறிகளை வகைப்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, அதாவது கத்திரிக்காய், வெண்டைக்காய், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வகைப்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வகைப்படுத்தல் அப்படிங்கிறாங்க. எக்ஸாமில் பொதுவாக எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தோம்னா, அதாவது லெட்டர்ஸ், வேர்ட்ஸ், நம்பர்ஸ், எழுத்துக்களில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்கிறது. அடுத்தது சொற்களில் பொருந்தாத தேர்ந்தெடுக்கிறது. அடுத்தது எண்களில் பொருந்தாத தேர்ந்தெடுக்கிறது. இந்த 3 வகையில் ஏதாவது ஒன்று தான் நண்பர்களே எக்ஸாமில் கேள்வியை கேட்பாங்க. சரி நண்பர்களே, இப்போ இந்த கிளாசிஃபிகேஷன் கேள்வி எக்ஸாமில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள் நண்பர்களே, இப்படி தான் எக்ஸாமில் கேள்வி கேட்பாங்க. இப்போ எழுத்துக்கள் வகைப்படுத்தலில் கேள்வி பாருங்கள். தனித்து நிற்கும் எழுத்து எது என்பதை குறிக்கவும். இதில் ஆன்சர் ஆப்ஷன் சி எஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சொற்களிலிருந்து வகைப்படுத்தல் கேள்வி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்பர்லேருந்து வகைப்படுத்தல் கேள்வி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த 3 கேள்விக்கான விளக்கத்தை கொடுத்துட்டு நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக தனித்தனி அசல் வினாத்தல் ஆதாரத்தோடு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு கொஸ்டினை பாருங்கள் நண்பர்களே, அதாவது 64 போட்டிருக்கிற கொஸ்டின். தனித்து நிற்கும் எழுத்து எது என்பதை குறிக்கவும். SBME, அதாவது ஆன்சர் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எதனால் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இந்த எம் எழுதும்போதும் பி எழுதும்போதும் இ எழுதும்போதும் நம்ம நேர்கோடை நம்ம போடுவோம். ஆனால் எஸ் எழுதும்போது வளைகோடாக தான் போடுறோம். அதனால தான் இந்த எழுத்துக்களில் எஸ் தனித்து நிற்குது. அதனால் தனித்து நிற்கிற எழுத்து எஸ். இப்போ இரண்டாவது வேர்டு கிளாசிஃபிகேஷனில் ஒரு கேள்வி பார்த்துருவோம். 66வது கேள்வி. கீழ்கண்ட பொருட்களில் குழுவோடு ஒத்து போகாதது எது? தயிர், வெண்ணெய், எண்ணெய், பாலாடைக்கட்டி. இது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஆன்சர் எண்ணெய். ஏன் அப்படின்னா மற்றது எல்லாமே பால் பொருட்கள். இது தாவர பொருட்கள் அல்லது விலங்கிலிருந்து எடுக்கப்பட்ட பொருள் தான் எண்ணெய். அடுத்தது நம்பர்ஸ் கிளாசிஃபிகேஷன், அதுலேருந்து ஒரு கேள்வி. இப்போ பாருங்கள், 8, 14, 26, 48, 98, 194, 386 இந்த வரிசையில் உள்ள தவறான எண்ணை கண்டுபிடி. ஆன்சர் பி நண்பர்களே. இது எதனால் பின்னு வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, அதாவது 48ன்னு வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, 8 2 16, 16ல் 2 கழிச்சா 14, 14 அடுத்த எண்ணாக கொடுத்துருக்காங்க. இப்போ 14லேருந்து 2ஆல் பெருக்கணும்னா நமக்கு 28 வருது. அந்த 28லேருந்து 2 கழிச்சிருக்காங்க, 26 வந்திருக்கு. இப்போ 26லேருந்து 2 பெருக்கணும்னா 52 வருது. அந்த 52லேருந்து 2 கழிச்சோம்னா 50 தான் வரணும், ஆனால் 48 வந்திருக்கு. அப்போ 48 தவறானது, பொருந்தாதது 48. இப்போ அடுத்தது ரைட் சைடு பார்ப்போம். இப்போ இங்கே 48க்கு பதில் 50 வருங்களா, இந்த 50லேருந்து 2 பெருக்கணும்னா 100 வரும். 100லேருந்து 2 கழிச்சோம்னா 98. இப்போ அதே மாதிரி தான் இந்த சீக்வன்ஸ் போகுது. இப்போ இதில் பொருந்தாதது ஆப்ஷன் பி 48. நண்பர்களே, இந்த கேள்வி டிஎன்யூ எஸ்ஆர்பி, அதாவது பிசி மற்றும் எஸ்ஐ எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் நான் பேஸ்ட் பண்ணி இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக தனித்தனி விளக்கத்தோட அசல் வினாத்தல் ஆதாரத்தோட பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு லெட்டர் கிளாசிஃபிகேஷனை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கேள்வி, இது அசல் வினாத்தல் கேள்வி. டிஎன்யூ எஸ்ஆர்பி தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. பொதுவான விதிப்படி இல்லாத எழுத்துக்கள் உள்ள தொடரை தேர்ந்தெடுக்கவும். இப்போ இதற்கான ஆன்சரை அதாவது பொருந்தாதது ஆப்ஷன் சி அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஏன்னு பார்த்துருவோமா? இப்போ ஆப்ஷன் ஏ பார்த்துருவோம். PRTVXZ, அதாவது PQவை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆர் இப்போ எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் RSS ஸ்கிப் பண்ணிவிட்டு டி எழுதியிருக்காங்க. டிக்கு அடுத்து டபிள்யூ ஸ்கிப் பண்ணிவிட்டு வி எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டர் ஸ்கிப் பண்ணி அது அடுத்தடுத்த லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. அது மாதிரி பியில் பாருங்கள், CDயை ஸ்கிப் பண்ணியிருக்காங்க, EFGHI, ஜே ஸ்கிப் பண்ணி கே எழுதியிருக்காங்க, எல்லை ஸ்கிப் பண்ணி எம் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி டியிலும் அதே மாதிரி தான் வருது.
ஜட்டுக்கு அப்புறம் முதல் எழுத்து ஏ வந்து ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. பி, சியை ஸ்கிப் பண்ணி டி, இயை ஸ்கிப் பண்ணி எஃப், ஜியை ஸ்கிப் பண்ணி ஹெச், ஐயை ஸ்கிப் பண்ணி ஜே, இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஆனால் இப்போ சியில் பார்த்தோம்னா என்ன ஸ்கிப் பண்ணியிருக்காங்க, ஓ எழுதியிருக்காங்க. MNOP QR, அதாவது PQவும் சென்ட்ரல் இல்லை. அப்போ வந்து 2 லெட்டர் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பொருந்தாதது ஆப்ஷன் சி. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். பாருங்கள், ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னு ABCD, ஆப்ஷன் பி வந்து EFGH, சி வந்து IJKL, டி வந்து MNOP. இப்போ பார்த்தோம்னா லெட்டர்ஸ் வந்து ஏலேருந்து பி வரைக்கும் அப்படியே வரிசையாக கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தாததை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது? இதை நல்லா ஒத்து பார்த்தோம்னா நண்பர்களே, இப்போ வந்து ABCD ஆங்கில எழுத்துக்களில் வந்து வவல்ஸ் வந்து 5 இருக்குது. AEIOU, அதாவது உயிரெழுத்துக்கள் தான் வவல்ஸ் அப்படிங்கிறான். இப்போ ஃபஸ்ட்டு வவல் ஏ, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ 2வது வவல் வந்து இ, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெட்டர் கொடுத்துருக்காங்க. 3வது வவல் மன்னிக்கவும் ஐக்கு அப்புறம் அடுத்தடுத்த லெட்டரான JKL கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த வவல் என்னென்னு பார்த்தோம்னா IJKL MNOP. அடுத்த வவல் வந்து ஓ. இப்போ ஓவுக்கு அப்புறம் என்ன வரணும், OPQR அப்படின்னு தான் வரணும். ஆனால் இங்கே முன்னாடியே MNOP அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. வவல் வந்து ஃபஸ்ட் லெட்டர் இடம் பெறல. அதனால் 2வது கொஸ்டினில் பொருந்தாதது எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது, MNOP. இப்போ 3வது கொஸ்டினை பார்த்துருவோம். பொருந்தாத எழுத்தை தேர்ந்தெடு. பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து ஏ, ஆப்ஷன் பி வந்து என், சி வந்து எக்ஸ், ஆப்ஷன் டி வந்து ஜெட் கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தாதது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஒரே குழப்பமாக இருக்கே. இது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோம்னா நண்பர்களே, லெட்டர் எழுதும்போது நம்ம கோடு போடுவோம் பார்த்தீங்களா, அதாவது கோடுகள், நேர்கோடு, வளைகோடுகள், இந்த மாதிரி. இப்போ ஏ எழுதுறதுக்கு நம்ம 3 கோடு போடுவோம். ஆப்ஷன் பி என் எழுதுறதுக்கு வந்து நம்ம வந்து 3 கோடு போடுவோம். டியில் இருக்கிற ஜெட் எழுதுறதுக்கு நம்ம 3 கோடு போடுவோம். இப்போ ஆப்ஷன் சி பார்த்தோம்னா எக்ஸ் எழுதுறதுக்கு நம்ம 2 கோடு போட்டால் போதும். குறுக்கால 2 கோடு போட்டோம்னா எக்ஸ் ஆகிடுது. அப்போ பொருந்தாத எழுத்து எதுன்னு பார்த்தோம்னா எக்ஸ். இந்த மாதிரி தான் நண்பர்களே, கொஸ்டின் வந்து ஓரளவு நம்ம உற்று நோக்கினாலே அதற்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். கிளாஸிஃபிகேஷன் கேள்வியை பொறுத்தவரை நண்பர்களே, கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம வந்து பயப்பட்டு குழப்பிக்கொள்ள தேவையில்லை. இப்போ வந்து நம்ம வேர்டு கிளாஸிஃபிகேஷனில், அதாவது சொற்கள் வகைப்படுத்தலில் கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வியை ஆதாரமாக வச்சு நம்ம எக்ஸாமில் பார்த்துருக்கோம். இப்போ 47ன்னு போட்டிருக்கிற கேள்வி பாருங்கள். வேறுபட்டு இருப்பதை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ நாற்காலி, மேசை, ரேடியோ, அல்மிரா. இது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி ரேடியோ தான் வரும். இங்கே அல்மிரானா அலமாரி நண்பர்களே, அதாவது இந்த நாற்காலி, மேசை, அல்மிரா இது வந்து மரத்தால் செய்யலாம். இந்த ரேடியோ மட்டும்தான் பொருந்தாததாக இருக்குது. இப்போ அடுத்தது 65ன்னு போட்டிருக்கிற கேள்வி பாருங்கள். மற்றவைகளிலிருந்து வித்தியாசமான வார்த்தை எது? தக்காளி, கேரட், இஞ்சி, உருளை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தக்காளி கொடுத்துருக்காங்க நண்பர்களே. ஏன் தக்காளி கொடுத்துருக்காங்க? கேரட், இஞ்சி, உருளை இது எல்லாமே காய்கறி. மேலும் வந்து கேரட், இஞ்சி, உருளை இது 3மே மண்ணுக்கு அடியில் விளைகிறது. தக்காளி வந்து மண்ணுக்கு மேலே விளைகிறது. அதனால தான் வந்து இது பொருந்தாததாக இருக்குது. நண்பர்களே, இந்த சொற்கள் வகைப்படுத்தலை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் ஜிகே கேள்விகளை கேட்பதை வந்து தவிர்ப்பார்கள். ஏன்னா இந்த பகுதி வந்து கணிதம் மற்றும் உளவியலை அடிப்படையாக கொண்ட பகுதி. இதில் வந்து ஜிகே வந்து உள்ளே வராது. அதனால் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்திலிருந்து இந்த கிளாஸிஃபிகேஷன் கேள்வியை வந்து கேட்பாங்க. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். 131 போட்டிருக்கிற கேள்வி பாருங்கள். தனித்திருக்கும் வார்த்தையை கண்டுபிடி. அம்பு, வாள், கத்தி, கோடாரி. இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா நண்பர்களே, ஆப்ஷன் ஏ அம்பு. ஏன்னு பார்த்தோம்னா வாள், கத்தி, கோடாரி இது வந்து வெட்டுவதற்கு பயன்படும். ஆனால் அம்பு தான் வந்து எய்வதற்கு பயன்படும். அதனால் பொருந்தாதது வந்து ஆப்ஷன் ஏ. இப்போ நம்பர்ஸ் பகுதியில் கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி பார்த்துருவோம். கொடுக்கப்பட்ட தொடரில் சேராத எண் எது? 3, 5, 11, 14, 17, 21. இங்கே ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 14 நண்பர்களே. ஏன்னு பார்த்தோம்னா மற்ற எல்லாமே வந்து ஒற்றைப்படை எண்கள், 14 மட்டும்தான் இரட்டைப்படை எண். அதனால் வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இந்த மாதிரி தான் நண்பர்களே ஈஸியாக 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் எஸ்ஐ மற்றும் பிசி எக்ஸாமில் இந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னா, அதே மாதிரி குரூப் 2A எக்ஸாமில் இந்த மாதிரி ஈஸியாக தான் கேட்பாங்க. இப்போ வந்து 2வது கேள்வி பார்த்துருவோம். பொருந்தாத எண்ணை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ 37, ஆப்ஷன் பி 47, 57, 67. இதில் பொருந்தாத எதுன்னு கண்டுபிடிக்க பார்ப்போம். இந்த 4 ஆப்ஷன்களையும் உற்று பார்த்தால் நண்பர்களே எல்லாமே 10 10ஆக கூட்டிகிட்டு போகுது. இப்போ இதில் எதுவுமே நமக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் நமக்கு தோணுது. இப்போது அடுத்த மெத்தட் யூஸ் பண்ணி பார்ப்போம். இதை வந்து மிக குறைந்த ஒரு எண்ணால் வந்து நம்ம வகுத்து பார்ப்போம். உதாரணத்துக்கு 3ஆல் வந்து வகுத்து பார்ப்போம்.
அப்படி வகுத்து பார்க்கும்போது 57 மட்டும் தான் வகுப்படுது. மற்ற அனைத்து எண்களும் வகுப்படல. அப்படிங்கும்போதும் நமக்கு குழப்பமா இருக்கும். வேறு ஏதாவது ஒரு எண்ணால் வகுப்படுமோ நமக்கு சந்தேகமாக இருக்குது. இப்போ இது நல்லா நம்ம உத்து பார்த்தோம்னா நண்பர்களே, 37, 47, 67 வந்து பகா எண். ஆனால் 57 மட்டும்தான் பகு எண். 57 வந்து 3ஆல் வகுப்படும். பகா எண்கள் அப்படின்னா 1 மற்றும் அதே எண்ணால் மட்டும்தான் அந்த எண் வந்து வகுப்படும். மற்ற எந்த எண்ணாலும் வகுப்படாது. அதாவது பிரிக்க முடியாத எண் வந்து பகா எண். இந்த 57 வந்து நம்ம 3ஆல் வகுத்தோம்னா அது வந்து பிரியும். இப்போ இந்த தொகுப்புல வந்து எல்லாமே பகா எண், 57 மட்டும்தான் பகு எண். அதனால் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இந்த 3வது எக்ஸாம்பிள் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா நண்பர்களே, தனித்தனி எண்களின் கூடுதலுடன் சம்மந்தப்பட்டது. இதற்கான ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ 532. இது எப்படின்னு பார்த்துடலாமா? இப்போ ஆப்ஷன் பியை பார்த்துருக்கோம். 5, 3, 1 கூட்டினா 9 வருது. அதே மாதிரி ஆப்ஷன் சி வந்து 5, 4 கூட்டினா 9 வருது. ஆப்ஷன் டி வந்து 5, 1, 3 கூட்டினா 9 வருது. ஆனால் ஆப்ஷன் ஏ மட்டும்தான் 5, 3, 2 கூட்டினா 10 வருது. இப்போ நம்ம இந்த கொஸ்டினை பார்த்தோம்னா ஆன்சரை வந்து 540 நம்ம அடிச்சிருப்போம். ஆனால் அவ்வாறு நம்ம ஆன்சர் போடாததுக்கு முன்னாடி நம்ம வந்து பல்வேறு மெத்தடை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். பகா எண் முறை, வகுத்தல் முறை, இந்த மாதிரி கூட்டல் முறை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த 4வது கொஸ்டின் பாருங்கள் நண்பர்களே. ஆப்ஷன் ஏ 169, ஆப்ஷன் பி 289, 369, 529. இதில் எது ஆன்சராக வரும்னு நினைக்கிறீங்க? இந்த கேள்வி வந்து நண்பர்களே டிவிசிபிள் மெத்தட், அதாவது வந்து வகுத்தல் முறையிலான ஒரு கணக்கு. இப்போ அது எல்லாமே நம்ம வகுத்து பார்ப்போம். அதாவது மிக குறைந்த அளவுடைய என்னால் வந்து வகுத்து பார்ப்போம். உதாரணத்துக்கு 3ஆல் எல்லாத்தையும் வகுத்தோம்னா இதில் எது வகுப்படுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி மட்டும்தான் 3ஆல் வகுப்படுது. மற்ற எதுவுமே வகுப்படலை. நம்ம வந்து மற்ற மெத்தட், நமக்கு தெரிஞ்ச மற்ற மெத்தடுகளை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணி நமக்கு வந்து ஆன்சர் வராத பட்சத்தில் இந்த வந்து நம்ம வந்து இந்த டிவிசிபிள் மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் ஆன்சர் வந்து நமக்கு வகுத்தல் முறையை பயன்படுத்தினோம்னா ஆப்ஷன் சி வந்து நமக்கு ஆன்சராக வருது. 5வது கேள்வி பாருங்கள் நண்பர்களே. இந்த 4 ஆப்ஷனுமே 3ஆல் வகுப்படுது. அப்போ வந்து நம்ம எந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு கேள்வியில் ஒரு மெத்தடு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மெத்தடை இதுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது மற்ற அனைத்து எண்களுமே ஒற்றைப்படை எண்கள், ஆப்ஷன் டி மட்டும் இரட்டைப்படை எண், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ 6வது கொஸ்டின் பார்த்துருவோம். இந்த 6வது கொஸ்டின் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர், அதாவது ஏறு வரிசை இறங்கு வரிசை தொடர்பான ஒரு கேள்வி. இதில் பார்த்தோம்னா நண்பர்களே, இதில் ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சராக வரும். எப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏவை பார்த்தோம்னா 1, 2, 3 இது வந்து ஏறு வரிசையில் போகுது. அதே மாதிரி ஆப்ஷன் சி வந்து 4, 5, 6ன்னு ஏறு வரிசையில் போகுது. ஆப்ஷன் டி வந்து 1, 4, 7 இது ஏறு வரிசையில் போகுது. ஆனால் ஆப்ஷன் டி மட்டும்தான் 3, 2, 1ன்னு இறங்கு வரிசையில் வருது. நண்பர்களே, நம்ம ஒரு கேள்வி கொடுக்கும்போது ஈஸியாக இருந்தால் நம்ம எழுதிக்கலாம், ஆன்சர் எழுதிக்கலாம். ஆனால் நமக்கு வந்து குழப்பமாக இருந்தால் நம்ம வந்து அதில் பல்வேறு மெத்தடுகளையும் அதில் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். நமக்கு ஆன்சர் தெரியாத பட்சத்தில் பல மெத்தடுகளையும் அந்த கொஸ்டினில் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும். அவ்வளவுதான் நண்பர்கள் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போதும் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.